நீங்களும் சித்தராகலாம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்களும் சித்தராகலாம். ஏன்னா அவங்களால முடிஞ்சது ஏன் உங்களால முடியாது? ஒரு விஷயம் ஒருத்தவங்களால முடியுதுன்னா அது மற்றவங்களாலே முடியும். அதனால சித்தராகிறது கடினமான விஷயம்தான். ஆனால் இது உங்களாலே முடியும். இந்த காலகட்டத்துக்கு சித்தர்கள் மிக 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 அவசியம். ஏன்னா நாட்டை ஃபுல்லாக மாற்றணும், தர்மத்தை ஸ்தாபிக்கணும், எல்லாரையும் நல்ல பாதைக்கு கொண்டு போகணும், எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் தேவைப்படுறாங்க. சத்தியோகம் வரேன்னா நீங்களும் சித்தராகணும். கடினமான விஷயம்தான், ஆனால் முயற்சி செஞ்சு வெற்றி பெறலாம் கண்டிப்பாக. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு கேள்விக்கான பதிலை வீடியோவை பதிவு போடுறேன். அதே போல் இந்த யோகா சம்மந்தமான ஆன்மீக சம்மந்தமான நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவை பாருங்கள். இப்போது பதிவுக்குள்ளே போகலாங்களா? இப்போது இந்த கலியுகத்தில் 30,000 சித்தர்கள் உருவாவாங்க அப்படின்னு சித்தர்கள் குறிப்பில் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அது எப்படின்னா உலகம் முழுவதும் தான் இந்த 30,000 கணக்கு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் சில பேர் தான் சித்தர் ஆக முடியும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா உலகம் முழுக்கனா எந்தெந்த நாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோக கலைகள் உலகம் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் பொதுவானது, தேவையானது. இந்த யோக கலைகளில் புத்த மதம், சீக்கிய மதம், சமண மதம், இப்போ இங்களோட யோகங்கள் தேவைப்படும். இதெல்லாம் சேர்த்து தான் கணக்கு 30,000 கணக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் ராமர் மெக்காவுக்கு போயிட்டு அங்கே அப்போ ஏற்கனவே அங்கே இருந்தாங்க. அங்கே ஞானிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா நவிமார்கள்னு சொல்லுவாங்க. அங்கே போய் யோகா கலைகளும் வைத்திய முறைகளும் ராமர் போய் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சித்தர் குறிப்பில் இருக்குது. அங்கே பேர் யாக்கோப்பு அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டு அங்கே போய் இருந்து அங்கே மக்களுக்கு போதிச்சார் அப்படின்ட்டு சித்தர் குறிப்பில் சொல்லப்பட்டு. அப்போது ஆதி காலத்தில் சித்தர்கள் எல்லா நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது, எல்லா நாட்டுக்கும் பயணம் பண்ணி அங்கே மக்களுக்கு யோகத்தையும் தர்மத்தையும் போதிப்பாங்க. அது அவங்களோட கடமை. அதே போல தான் நானும் இப்போது அகில பாரத யாத்திரை துவக்கி ஊராக சுற்றிட்டு இருக்கேன். எதுக்காகனா இந்த யோக கலையும் தர்மத்தையும் போதிக்கிறதுக்கு தான் என்னுடைய வேலை. அதான் ஒரு சித்தர்களுடைய கடமையும் அதுதான். அதனால தான் நான் ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு அங்கே போய் மக்களுக்கு கிராமமாக போய் மக்களுக்கு போதனை பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னென்னா 2 விதம் இருக்குது. குரு உரத்தில் இருப்பார், சீடர்கள் குருவை தேடிட்டு போவாங்க. சில பேர் தான் சீடர்கள் தேடிட்டு வர முடியும். ஆனால் குருவோட கடமை என்னன்னா சீடர்கள் தேடி போகணும். ஏன்னா அப்போ தான் நல்ல நல்ல சீடர்கள் கிடைப்பாங்க. அதாவது கடலுக்குள்ளே இறங்கி முத்து இருக்கிற மாதிரி தான் இந்த வேலையும். அது ஒவ்வொரு சித்தர்களுடைய கடமை அது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது பூர்வ ஜென்மம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஈஸியாக கை கொடுக்கும். அப்போது இந்த பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு அப்படி சித்தர்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இவங்க பூர்வ ஜென்மம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டிஎன்ஏ கொஞ்சம் போய் பார்த்தா டிஎன்ஏல ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ பார்க்கும்போது தெரியும் இவங்க பூர்வ ஜென்மத்தில் யோகம் பண்ணவங்க. ஏன்னா அவங்களுடைய உருவ அமைப்பே மற்ற மனிதர்கள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். நல்லா நார்மலாகவே நல்லா கலையாக இருப்பாங்க, நல்ல கண்கள் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. போதைகள்லாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. நார்மலாகவே எல்லாம் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் யோகா கலை கற்றுக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்போது ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாரையும் வர வைக்க முடியாது. அதனால சித்தர்கள் கடமை என்னென்னா ஒருவராக போய் இவன் தேர்ந்தெடுத்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு போதனை பண்ணுவாங்க. இந்த முறையில் தான் நானும் ஒருவராக பிராணம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எப்படின்னா போதைப் பொருள் விழிப்புணர்ச்சி யாத்திரை பண்ணிகிட்ருக்கேன். இது யார் துவக்கி வச்சாருன்னா புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு புதுச்சேரி கர்ம வீரர் என் ரங்கசாமி ஐயா அவர்கள் போன வருடம், அதாவது 5/7/2025 அன்னைக்கு துவக்கி வச்சாங்க. இப்போ திருப்பி யாத்திரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போது சீடனை தேடி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சித்தர்களாக மாற்றுறது, இல்லாத யோகியாக மாற்றுறது, இல்லைன்னா மனிதர்களாக மாற்றுறது, இதுதான் இலக்கு. போயிட்டுருக்கோம்.